கேட்பீங்க அப்படின்னா நான் அதுக்கு மௌனம் தான் பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி கேள்விக்கு நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க கேள்வியை இனிமேல் அதை தவிர்த்துங்க. அது என்னை ரொம்ப பாதிக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எமோஷனலாக சொல்கிறேன். என்னை மட்டும் பாதிக்குது, இந்த வேலையை பாதிக்குது, என்னோடய நரேட்டிவை பாதிக்குது, என்னோடய சிந்தனையை பாதிக்குது. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை அன்பு செலுத்துகிறேன். நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வியை கேட்கக்கூடாது, உங்களுக்கு எனக்கு முகம் வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய வாழாக தான் இருக்கேன். நான் திருப்பி அந்த கேள்வியை நீங்கள் திருப்பி எனக்கு கேட்டீங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன். ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் என்னோடய கலையவோ, என்னோடய ஆர்ட் ஃபார்மையோ, என்னோடய அரசியலையோ யாராவது கொடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன். அந்த மூர்க்கத்தை நிச்சயமாக சொல்கிறேன், என்னோடய ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியும், என்னோடய வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத மூர்க்கம். அது நான் அப்படி போகக்கூடாது ரொம்ப நம்புவேன். நீங்கள் எல்லாரும் நேசிக்கிறீங்க தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்விகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் மாரி செல்வராஜ் படம்னா அது இருக்கும். மாரி செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவன் தான். மாரி செல்வராஜ் எடுக்கிறது சாதி படமானு கேட்டால் அது உங்கள் மொழி. என்னோடய மொழி மாரி செல்வராஜ் எடுப்பது சாதிய எதிர்ப்பு படம். அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பேன். நான் இதை ஒரு திருமலையே சொல்லலை, இங்கேருந்து சொல்கிறேன், எமோஷனலாக சொல்கிறேன். நான் எப்போவுமே என்னோடய ஆர்ட் ஃபார்மை நம்புவேன். நான் அரசியல்வாதி கிடையாது, நான் கட்டுரையாளர் கிடையாது, நான் ஆய்வாளர் கிடையாது. நான் என் வாழ்க்கையை பணயமாக வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்க ஒருத்தன். என் வாழ்க்கையை கலையாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கலைக்கு ஒரு வெறி இருக்குது, என்னோடய கலைக்கு ஒரு ஆற்றாமை இருக்குது, என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்குது, என் கலைக்கு சில கேள்விகள் இருக்குது, என் கலைக்கு ஒரு பயங்கரமான காதல் இருக்குது, சமூகத்தை பற்றி ஒரு காதல் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 250 படம் வருது வருஷத்துக்கு, 300 படங்கள் வருது. உங்களுக்கு கொண்டாட்டம், உங்களை குதூகலப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளவோ வருது. ஒருத்தனை விட்டுருங்கண்ணே, அவனை ஏன் போட்டு அவனே திருப்பி அந்த கூட்டத்தில் போய் ட்ரை பண்ணுறீங்க? இனி விட்டுருங்க. நான் உங்களுக்கு பார்க்க பிடிக்கலான்னு வரல. தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க. மற்றபடி இதெல்லாம் பண்ணால் கூட ஏதோ வகையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீங்க அப்படிங்கிற பெரிய ஒரு பொறுப்பும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடியும்